நீங்க இருக்கிற வீடு வாடகை வீடா, இல்ல சொந்த வீடா, இல்ல ஒத்திகைக்கு அது மாதிரி இருக்கீங்களா? எந்த வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடு. நீங்க அதை எதற்காக பயன்படுத்துறீங்க? பிசினஸ் பண்றதுக்கா, இல்ல குழு நடத்துவதற்கா, இல்ல வேற ஏதாவது பண்றதுக்கா? ஆனா வேதவாசம் சொல்லிக்கிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று மார்க் 11:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீடு சகல ஜனங்கள் வந்து ஜெபிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு. நம்ம நினைச்சிருக்கிறோம் சர்ச்சில் தான் எல்லாம் கூடி ஜெபிக்கணும், அப்படி இல்லைங்க. நான் சொல்றேன், உங்க வீட்டை பக்கத்துல இருக்கிறவங்க, எய்த்த வீட்டுல இருக்கிறவங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன், இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் கூடி உட்காந்து வாரத்துல ஒரு நாளோ மாசத்துல ஒரு நாளோ நீங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, அவங்க உங்களுக்காக ஜோம் பண்ணட்டும். கிராமத்திற்காக ஜோம் பண்ணுங்க, பட்டணத்துக்காக ஜோம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க. அப்படி பயன்படுத்தி பாருங்களேன் உங்க வீட. நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அது ஆண்டவருடைய வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால் அப்படியாக செய்யும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.